friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங்ல வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் அதுவும் பொரிய வச்சு பண்ணலாம். என்ன பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது பார்த்துக்கலாம். ஒரு தக்காளி நான் வந்து பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். பாதி லெமன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ஆனியனை வந்து நல்லா அரிஞ்சு பொடியா வச்சிருக்கேன். இது வந்து வெறும் மிளகாய் தூள் கூட கொஞ்சம் உப்பு. இதெல்லாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொரி எடுத்துக்கலாம். பொரி நம்ம வந்து கொட்டிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. நான் வந்து ஆஃப் தான் இருக்குது, ஆஃப் நான் ஃபுல்லாக கொட்டிக்கிறேன். பாருங்க, பொரி எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன போட போறோம்னா, இப்போ நம்ம வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிட்டு இப்போ கூடவே கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அரிஞ்சு வச்சு தக்காளி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஆஃப் லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சமாவே போதும், கம்மி பண்ணிக்கிறேன். வேணும்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு வெறும் மிளகாய் தூள், இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அரை டீஸ்பூன் கூட இல்லை, 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு அதை நல்லா போட்டு குலுக்கிட்டோன்னா அது வந்து கொஞ்ச நேரத்தில் அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வந்து நல்லா இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணும்போது அது நல்லா வந்து கட் ஆகும். இப்போ வந்து அதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ திரும்பி மேலாப்பில் கொஞ்சோண்டு லெமன் இருந்தால் புழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து திரும்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கடையில் வந்து 30 ரூபா 40 ரூபான்னு விற்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.